ஹலோ கைஸ், போன வீடியோல நம்ம மல்டி செட் ஆபரேட்டர்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம கலெக்ஷன்ல என்னென்ன எக்ஸெப்ஷன் வரும் இல்லனா என்னென்ன எரர்ஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா collection is null. ஓகேவா? சோ இந்த collection is null அப்படினா என்ன அப்படினா if a constructor has not been initialized. ஓகேவா? அதாவது நம்ம nested table இல்ல v arrayல பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து constructor வந்து நம்ம initialize பண்ணனும். ஓகேவா? சோ அது initialize பண்ணல அப்படினா நமக்கு வந்து collection is null அப்படிங்கற அந்த எரர் நமக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே. சோ செகண்ட் ஒன் என்ன அப்படினா value error. ஓகேவா? சோ value error அப்படினா என்ன அப்படினா if character string buffer is small. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம nested table எடுத்துக்கோங்க. சோ nested table நம்ம என்ன பண்ணுவோம், table of varchar 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லென்த் நம்ம கொடுப்போம். ஓகேவா? இல்ல 5 10 அப்படின்ற அந்த லென்த் நம்ம கொடுப்போம். ஓகேவா? சோ அந்த லென்த் எதுக்கு அப்படினா நம்ம கொடுக்க போற டேட்டாவோட லென்த் தான் அது டிஃபைன் பண்ணும். ஓகேவா? சோ நம்ம 5 அப்படினு கொடுத்தோம் அப்படினா நம்ம 5 characters வரைக்கும் உள்ள டேட்டா தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம அந்த 5 charactersக்கு மேல இப்போ ஒரு 7 charactersோ இல்ல 8 charactersோ நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் அப்படினா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வேல்யூ எரர் அப்படின்ற அந்த எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன அப்படினா if subscript value is not an integer. ஓகேவா? சோ subscript value அப்படினா என்ன அப்படினா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம nested table எடுத்துக்கோங்க. nested table நம்ம வந்து index by அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேவா? வெறும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா அந்த டைப் ஒண்டி தான் நம்ம கொடுப்போம். அந்த index by அப்படின்றத நம்ம கொடுக்க மாட்டோம். சோ அந்த index by அப்படின்றது கொடுக்கல அப்படினா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படினா integer அப்படின்ற அந்த டேட்டா டைப் தான் இண்டெக்ஸ்க்கு எடுத்துக்கும். கரெக்ட்டா? சோ அந்த integer அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை தவிர நம்ம ஏதாச்சும் ஒரு string டேட்டா டைப்பை கொடுக்கிறோம் அப்படினா அந்த டைம்ல நமக்கு வந்து வேல்யூ எரர் அப்படின்ற அந்த எரர் நமக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா subscript outside limit. ஓகேவா? சோ இந்த subscript outside limit அப்படினா என்ன அப்படினா if subscript value is less than or equal to 0. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது index by அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம வந்து வேல்யூ வந்து கொடுப்போம். ஓகேவா? 1 2 3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கொடுப்போம். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 இல்லனா நெகட்டிவ்ல போயிடுச்சு அப்படினா அந்த டைம்ல வந்து நமக்கு subscript outside limit அப்படின்ற அந்த எரர் நமக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா subscript beyond count. ஓகேவா? சோ இந்த subscript beyond count அப்படினா என்ன அப்படினா if subscript has more than the total count of number of elements in the collection. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா இப்போ எனக்கு கலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படினா ஒரு 4 வேல்யூ தான் நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். நான் வந்து அந்த DBMS அவுட்புட் அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மென்ட்ல பாத்தீங்க அப்படினா எனக்கு அஞ்சாவதா உள்ள வேல்யூ எனக்கு கொடு அப்படி நம்ம கேக்குறோம் அப்படினா அந்த டைம்ல அந்த அதுக்கு வந்து அஞ்சாவதா ஒரு வேல்யூ நம்ம கொடுத்திருக்க மாட்டோம். ஓகேவா? அப்ப வந்து அதுல வேல்யூவே இருக்காது. ஓகேவா? சோ வேல்யூ இல்லாதத போய் நம்ம ஒரு வேல்யூ கெட் பண்றோம் அப்படினா அந்த டைம்ல நமக்கு வந்து subscript beyond count அப்படின்ற அந்த எரர் நமக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா no data found. ஓகேவா? சோ no data found அப்படினா என்ன அப்படினா if value is not available in the array of elements. ஓகேவா? அதாவது வேல்யூஸ் வந்து நம்ம அரேல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸ்டோர் பண்ணதுல வந்து நமக்கு வேல்யூ இல்ல அப்படினா அந்த இடத்துல நமக்கு வந்து no data found அப்படின்ற அந்த எரர் நமக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே. சோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இதுல பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஒரு ப்ரோகிராம் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? சோ இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு டிக்ளேர் பிளாக் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டிக்ளேர் பிளாக்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு டைப்பை வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இது என்ன டைப் அப்படினா nested table அப்படின்ற அந்த கலெக்ஷன் டைப். ஓகேவா? அதுல என்ன சொல்றேன் அப்படினா இது வந்து ஒரு டேபிள். இந்த டேபிள்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா string டேட்டாஸ் தான் ஸ்டோர் பண்ண போறேன். அதனால நான் அதோட டேட்டா டைப் நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படினா varchar 2 அப்படின்ற அந்த டேட்டா டைப் கொடுத்திருக்கேன். கொடுத்துட்டு அதோட லென்த் வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? அதாவது 5 அப்படின்ற அந்த லென்த் நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு மெயின் வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதாவது v_emp அப்படின்ற ஒரு மெயின் வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த மெயின் வேரியபிளுக்கான டேட்டா டைப் நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படினா நான் வந்து ஒரு டைப்பை வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அதை வந்து நீ என்ன பண்ண அப்படினா டேட்டா டைப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா டைப்பா நான் வந்து கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு பிகின் பிளாக் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அந்த பிகின் பிளாக்ல நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு எக்ஸெப்ஷன் பிளாக் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்ல நம்ம அடுத்த வீடியோஸ்ல என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம ஜஸ்ட் இந்த கலெக்ஷன்ல என்னென்ன எக்ஸெப்ஷன் வரும் இல்லனா என்னென்ன எரர்ஸ் வரும் அப்படின்றத வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் இல்லனா இந்த ஃபர்ஸ்ட் எரர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அதாவது v_emp அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவா இல்லனா ஃபர்ஸ்ட் வேல்யூவா நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றேன். அந்த வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படினா ஜான் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? சோ ஜான் அப்படின்றத கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படினா இதுல இந்த dbms_output.put_line அப்படின்றத காப்பி பண்றேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன் அப்படினா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அதாவது v_emp அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படினா சொல்றேன். ஓகேவா? இப்போ சொல்லிட்டு இந்த ப்ரோகிராம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படினா எனக்கு வந்து எரர் அப்படின்றது த்ரோ பண்ணுது. ஓகேவா? சோ என்ன சொல்லுது அப்படினா ரெஃபரன்ஸ் டு uninitialized collection அப்படின்ற எரர் நமக்கு த்ரோ பண்ணுது. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா நம்ம nested table இல்லனா v array அப்படின்ற அந்த கலெக்ஷன் பார்த்தோம் அப்படினா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அந்த கலெக்ஷன் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணனும். ஓகேவா?
ஸோ அந்த கலெக்ஷன் நம்ம இனிஷியலைஸ் பண்ணா ஒண்டி தான் அந்த கலெக்ஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கலெக்ஷனை வந்து இனிஷியலைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இந்த எரர் நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. ஓகேவா? ஸோ கலெக்ஷன் நம்ம இனிஷியலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த கலெக்ஷன்ல வந்து வேல்யூஸ் எப்பவுமே வந்து பார்த்தா அப்படின்னா நல் அப்படின்றது தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணா கூட வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? ஏன்னா கலெக்ஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா ஒண்டி தான் அந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி அதுல இருந்து நம்மளால கெட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதனாலதான் இது என்ன பண்றாங்க அப்படின்னா கலெக்ஷன் இஸ் நல் அப்படின்ற அந்த எரர் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா வேல்யூ எரர். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்து கலெக்ஷன் வந்து நான் இனிஷியலைஸ் பண்றேன். ஓகேவா? சோ இந்த கமெண்ட் அவுட் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் வந்து கலெக்ஷனை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜான்சன் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ராம் அப்படின்றது இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவா பாத்தீங்க அப்படின்னா ரவி அப்படின்றது இருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூல எனக்கு ஜான்சன் அதாவது ராம ஓவர் ரைட் பண்ணி ஜான்சன் அப்படின்ற வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன் வேர்கேர் 2 of 5 அப்படின்ற லென்த் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஜான்சன்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 7 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா 5 கேரக்டர்ஸ் ஒன்லி தான் அலோவ் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 7 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இது மாதிரி நம்ம கொடுக்கும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்றது நம்மளுக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்றது த்ரோ பண்ணுது. ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லுது அப்படின்னா கேரக்டர் ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் டூ ஸ்மால் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ கேரக்டர் ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னா இதுதான் வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, அதாவது நீங்க கொடுத்திருக்க டேட்டாவோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு, ஆனா இந்த பஃபரோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் வேல்யூ எரர். ஓகேவா? ஓகே. அடுத்தது இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூக்கு பதில் நான் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது ஏ அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம கான்செப்ட் படி என்ன அப்படின்னா நெஸ்டட் டேபிள்ல வந்து நம்மளால இண்டெக்ஸ் பை அப்படின்றத வந்து டிஃபால்ட்டா வந்து இன்டிஜர் அப்படின்ற அந்த டேட்டா டைப்ல தான் இருக்கும். நம்மளால வந்து வேர்கேரோ இல்ல வேற ஏதாச்சும் டேட்டா டைப்போ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம கான்செப்ட். ஓகேவா? ஆனா நான் இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த இன்டிஜர் வேல்யூவை நான் ஓவர் ரைட் பண்ணி இதுல வந்து நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அப்படின்றத த்ரோ பண்ணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ஜான்சன் அப்படின்றதுல சன் அப்படின்றத எடுத்துருவோம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா இதுல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வேல்யூ எரர்னு காட்டுது. இந்த வேல்யூ எரர்ல என்ன சொல்லுது அப்படின்னா கேரக்டர் டு நம்பர் கன்வர்ஷன் எரர் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா ஆரக்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும். ஓகேவா? அதாவது கேரக்டர்ல இருந்து நம்பருக்கு கன்வெர்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கும். கன்வெர்ட் ஆகல அப்படின்னோடனே நம்மளுக்கு எரர் அப்படின்றத த்ரோ பண்ணும். ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் இந்த ஸ்ட்ரிங்ல வந்து நான் 1 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? சோ நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றத அர்த்தம். கரெக்டா? சோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்ல வந்து நான் 1 அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஜான் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அதாவது ஏன் அப்படின்னா இப்போ நான் 1 அப்படின்றத கொடுத்த உடனே ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ண பார்க்கும். ஓகேவா? சோ நம்பரா அது கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேவா? சோ இது மாதிரி கன்வர்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் இல்ல எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுக்குறேன். நீங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இதுதான் வந்து வேல்யூ எரர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்னு வந்து நீங்க வந்து சைஸை வந்து கம்மியா கொடுத்தீங்க இல்லனா நீங்க கொடுக்குற டேட்டாவோட சைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்றத சொல்லும். இல்ல நீங்க வந்து நெஸ்டட் டேபிள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இண்டெக்ஸ் அதாவது இது வந்து சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சப்ஸ்கிரிப்ட் வந்து நீங்க இன்டிஜருக்கு பதில் நீங்க ஏதாச்சும் ஸ்ட்ரிங்கோ இல்லனா வேற ஏதாச்சும் நீங்க டேட்டா டைப் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேல்யூ எரர் அப்படின்ற அந்த எரர் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் அவுட் சைட் லிமிட். ஓகேவா? சோ சப்ஸ்கிரிப்ட் அவுட் சைட் லிமிட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் 0 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் அது கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ட் அவுட் சைட் லிமிட் அப்படின்ற அந்த எரர் நம்மளுக்கு வந்து த்ரோ பண்ணும். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ட் அவுட் சைட் ஆஃப் லிமிட் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம கலெக்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த கலெக்ஷன்ல நம்ம வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோம்ல. சோ அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதாவது 1 2 3 அப்படின்ற அந்த இன்டிஜர் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 அப்படின்றதுல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா? சோ அப்ப நீங்க 0 அப்படின்றத நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த லிமிட்டுக்கு விட நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க வந்து மைனஸ் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து -1 அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ -1 அப்படி நான் கொடுத்தாலும் எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ட் அவுட் சைட் ஆஃப் லிமிட் அப்படின்றத நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? அதாவது நீங்க என்ன நெஸ்டட் டேபிள்ல இந்த இடத்துல வந்து
பாசிட்டிவ் நம்பருக்கு பதில் நெகட்டிவ் நம்பரோ இல்லைன்னா ஜீரோவோ அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ட் அவுட் சைட் ஆஃப் லிமிட் அப்படின்ற அந்த எரர் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் பியாண்ட் கவுண்ட். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ட் பியாண்ட் கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இதுல வந்து 2 வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இதை வந்து நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுல வந்து நான் அந்த கலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ராம் ரவி அப்படின்ற 2 வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ராம் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? சோ அதே இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து தேர்ட் வேல்யூ வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஆனா இந்த கலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வேல்யூ தான் வச்சிருக்கேன். ஆனா தேர்டா நான் ஒரு வேல்யூ கேட்கறேன். ஓகேவா? சோ அந்த வேல்யூ அந்த கலெக்ஷன்லயே கிடையாது. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து இது ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா இந்த டைம்ல நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ட் பியாண்ட் கவுண்ட் அப்படின்ற அந்த எரர் நம்மளுக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ஏன்னா இந்த கலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க கேட்கறது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் வேல்யூ அந்த கலெக்ஷன்ல இல்லாத ஒரு வேல்யூ நீங்க கேட்கறீங்க. ஓகேவா? என்னால எப்படி அது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொல்லுது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் பியாண்ட் கவுண்ட். ஓகேவா? அந்த கவுண்ட்டுக்கு அதிகமா நீங்க ஏதோ பண்றீங்க, அதனால உங்களுக்கு அந்த வேல்யூ நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் அப்படின்றத நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. ஓகேவா? சோ இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ட் பியாண்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா நோ டேட்டா ஃபவுண்ட். ஓகேவா? சோ நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற அந்த எரர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு, அதாவது v_emp அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல இருக்க ஒரு வேல்யூ நான் டெலீட் பண்ணணும். ஓகேவா? சோ அதனால நான் பண்றேன் அப்படின்னா டெலீட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? சோ இங்க டெலீட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க, எந்த இண்டெக்ஸ் வேல்யூ டெலீட் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ எனக்கு வந்து டெலீட் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? அதனால பிராக்கெட்ல வந்து நான் 1 அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எந்த இண்டெக்ஸ் நான் டெலீட் பண்ண சொல்றேனோ அதே இண்டெக்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? அதனால பிராக்கெட்ல 1 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற அந்த எரர் நம்மளுக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, சோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற அந்த எரர் நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. ஓகேவா? சோ ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு கலெக்ஷன் இருக்கு, அந்த கலெக்ஷன்ல நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் டெலீட் பண்றேன். ஓகேவா? சோ டெலீட் பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரும் சேர்ந்து டெலீட் ஆகாது. ஓகேவா? ஒன்லி அந்த டேட்டா அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க டேட்டா ஒன்லி தான் டெலீட் ஆகும், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப அந்த டேட்டா போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எம்டியா தான் இருக்கும். சோ அந்த எம்டியான ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த டெலீட் பண்ண அந்த எம்டியான எலிமெண்ட்டே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ எதுவுமே இருக்காது. ஓகேவா? அப்ப வந்து நோ டேட்டா, அந்த இடத்துல டேட்டாவே கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ நீங்க டேட்டாவை வந்து டெலீட் பண்ணிட்டீங்க, டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்க வேற எந்த டேட்டாவும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்காக நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற அந்த எரர் நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. ஓகேவா? சோ இதுதான் வந்து கலெக்ஷன்ல உள்ள எரர்ஸ் இல்லனா கலெக்ஷன்ல வர எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.